வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய இறை சமூகமே, தீய ஆவியின் கனிகளை களைந்து இறைவனில் நம்பிக்கை கொண்டு தூய ஆவியின் கனிகளை வாழ்வாக்க இறையருள் வேண்டி இக்கல்வாரி பலியில் பக்தி உணர்வோடு பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஆவியின் வல்லமையை பெற்று தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகிறார். தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற புறப்படுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தூய ஆவியின் ஆற்றல் கொண்டு தீய ஆவியை விரட்டுகிறார். தீய ஆவியின் செயல்கள் துன்பம் தருபவை, கடவுளுக்கு எதிரானவை, மனிதரை ஏமாற்றுகிறது. எனவேதான் இயேசு உடல் நோய் மற்றும் மனநோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த விடுதலை அனைவரையும் அவரின் பிள்ளைகளாக மாற்றியது. ஆகவே இறைவனின் துணை நாடி ஒவ்வொரு நாளும் நிறைவாழ்வை நோக்கி நாமும் நம்மை சார்ந்தோரும் பயணிக்க இறையருள் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய திருப்பலியானது உலக அமைதிக்காகவும் நமது குடும்பத்தில் இறைவனுடைய அருளும் சமாதானமும் அமைதியும் நிலைத்து நிற்கவும் ஆண்டவர் தாமே நமது குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்க இந்த திருப்பலியை நாம் அனைவரும் பக்தியுடன் ஒப்புக்கொடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் அன்னாள் கடவுள் முன் புலம்பி அழுகிறாள். அன்று அன்னாளுக்கு இறங்கி வேண்டுதலுக்கு செவிமடுத்த இறைவன் இன்று நம்மையும் நம் மனதையும் அறிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 9 - 20 முடிய. அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது: படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி மன நிறைவோடு செல், இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடம் இருந்தே கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம்
மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி நீத்தார் ஆயுள்ளனர். மலடி எழுவரை பெற்றுள்ள ஆள் பல புதல்வரை பெற்றவளோ தனியல்லாகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்கின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியில் நின்ற அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதே மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூட்டத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாகி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரு மைய சிந்தனையை தருகின்றன. இரண்டு நிகழ்வுகளுமே கடவுள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயத்திலும் வேண்டல்கள் நிறைவேற்றக்கூடிய தொழுகை கூடத்திலும் நடக்கின்றன. இரண்டு இடங்களிலும் ஒரு சலசலப்பு. ஆலயத்தில் ஒரு சலசலப்பு, அதேபோல தொழுகை கூடத்திலும் ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. ஆண்டவரின் இல்லம், வேண்டுதலின் இல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லத்திலே தன்னுடைய கவலைக்காக அன்னாள் மனதுருகி வேண்டுகின்றாள். ஆனால் ஏழி தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த மகளினுடைய உள்ளத்தை பார்க்காமல் உதட்டை பார்க்கின்றார். உதட்டை பார்த்த அவருக்கு சலசலப்பினால் அந்த பெண்ணை அங்கிருந்து அகலுமாறு சொல்லுகின்றார். ஆனால் அன்னாள் எந்தவித கோபமும் இன்றி, எந்தவித பகை உணர்வுமின்றி அன்னாள் அந்த குருவிடம், எனக்கு பிள்ளை பேறு இல்லை, மறுவாழ்வு இங்கு கிடைக்கும் என்று சொல்லிதான் இந்த கடவுளை நம்பி வந்திருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ள குமுறலை வெளியிடுகின்றாள். ஏலி இப்பொழுது அந்த பெண்ணினுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். வெளி தோட்டத்தையும் வார்த்தைகளையும் பார்க்காமல் உள்ளத்தை பார்த்த அந்த குருவால் அந்த மகளுக்கு ஒரு நிறை ஆசிரை தருகின்றார். உனக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றார். ஆகவே இந்த அன்னாள் தடையை தாண்டி இந்த கடவுள் எனக்கு ஆறுதலாக இருப்பார்,
புது வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையோடுதான் தன்னுடைய ஜெபத்தை இறை வேண்டல் வாயிலாக எழுப்புகின்றாள். அந்த இறை வேண்டல் அங்கு நின்றுவிடவில்லை, மாறாக உரித்த காலத்தில் அவளுக்கு ஒரு மகன், அருமையான இறைவாக்கினர் சாமுவேலை கடவுள் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது உள்ளத்திலே சலசலப்பு இருக்கலாம். இல்லை என்றால் பல நேரங்களில் நமது சடங்குகள், சம்பிரதாயங்கள் உதடோடு நின்று விடுவதால் அது சலசலப்பிலே நின்று விடுகின்றன. ஆண்டவர் உங்கள் வார்த்தையை பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார். எந்த மனநிலையோடு நாம் ஜெபிக்கின்றோம், எந்த மனநிலையோடு இந்த ஆண்டவரை அணுகி வருகின்றோம். அன்னாளுடைய மனநிலையோடு வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் புது வாழ்வு கிடைக்கும். நாம் நினைத்த காரியங்கள் கடவுளால் கைகூடும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அங்கும் தொழுகை கூடத்திலும் ஒரு சலசலப்பு. தீய ஆவி இறைவனை பார்த்து, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் யார் என எங்களுக்கு தெரியும், உமக்கு இங்கு என்ன வேலை என்ற ஒரு தீய ஆவியினுடைய சொற்கள் இன்றும் நமது கிறிஸ்தவ சமூகத்திலே பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மனது உள்ளவர்களிடம் இந்த சலசலப்பு இருக்கத்தான் செய்கின்றது. இந்த தீய ஆவியானவர் இந்த இறைவனுக்கு எதிராக முறையிடுகின்றார். கடவுள் அந்த தீய ஆவியை அந்த மனிதனிடமிருந்து அகற்றுகின்றார், புது வாழ்வு கொடுக்கின்றார். அந்த மனிதன் புது வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று வந்தான். ஆனால் அவனுள் இருந்த தீய ஆவியானது அவனை கடவுளுக்கு அருகாமையில் செல்லாமல் கடவுளுக்கு எதிராக முறையிடச் செய்தது. பல நேரங்களில் நாமும் ஆலயத்திற்கு வருகின்றோம், ஜெபிக்கின்றோம். ஊன் உடலானது அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது. ஆனால் கடவுளை உள்ளத்தின் வழியாக அணுகுகின்ற பொழுது அந்த தீய ஆவியை அகற்றியது போல நமது உடலில் இருக்கக்கூடிய தீய ஆவி, நமது எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீய ஆவிகள், குறிப்பாக திரு அவைக்கும் நமது இறைமகன் இயேசுவிற்கும் எதிராக இருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அனைத்தையும் அகற்றிவிட்டு அந்த மகனுக்கு புது வாழ்வு கொடுத்தது போல நமக்கும் புது வாழ்வு தருகின்றார் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, அந்த இரண்டு நபர்கள், அன்னால் தீய ஆவி பிடித்த மனிதன், இருவருமே ஆலயத்திற்கு சென்றார்கள். சென்றதற்கு காரணமே புது வாழ்வு பெற வேண்டும். இருவருடைய அந்த குறைபாடுகளும் நீக்கப்படுகின்றன. கடவுள் அவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு அவர்கள் உள்ளத்தின் பொருட்டு அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வை தருகின்றார். ஆகவே இன்றைய அருமையான நாளில் நம்முடைய ஆன்மீக வாழ்வை சற்று சோதித்து பார்ப்போம். இன்று நம்மில் பல கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வருகின்றோம், உதட்டால் வருகின்றோம், தீய ஆவியாலும் பல்வேறு உந்து சக்திகளாலும் இந்த மாய கவர்ச்சிகளாலும் நுகர்வு கலாச்சாரத்தாலும் வியாபார நோக்கோடு பலவித சிந்தனைகளோடு இந்த ஆலயத்திற்கு இந்த இறைவனை நோக்கி வருகின்றோம். இறைவன் நம்மிடம் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வேண்டுதல் வரும் என்றால் உன்னிடம் இருக்கக்கூடிய தீய ஆவியும் நடக்க முடியாத காரியங்களையும் கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்துவிட நான் இருக்கின்றேன் என்று இந்த ஆலயத்திலே வாசம் செய்யக்கூடிய அந்த திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆகவே ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். நாம் அனைவருமே புது வாழ்வும்
புது பிறப்பும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். நல்லதுதான். ஆனால் நமது இதயம் எப்படி இருக்கின்றது? உள்ளார்ந்த நம்பிக்கையோடு கடவுள் என்னை விடுவிக்கின்றார், என்னுடைய மன்றாட்டுக்கள் ஏற்கப்படுகின்றன என்ற சிந்தனையோடு நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். ஆமேன். அன்னாவின் மன்றாட்டையும் தீய ஆவி பிடித்திருந்த அந்த மனிதனின் மன்றாட்டையும் ஏற்று புது வாழ்வு தந்த நமது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருமகன் இயேசுவை பற்றிய நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது ஆவின் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு தேவையான அருள் புரிய வேண்டுமென்றே இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தான மக்களுக்கு ஆசி வழங்கும் ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் என்ற இறை ஆசிரை குழந்தைகளாகிய எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். இறை அச்சம், கல்வி, ஒழுக்கம் என்ற உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ தேவையான கொடைகளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது வல்லமையால் அவர்களை குணப்படுத்தி அவர்கள் நலமுடன் வாழ அருள்தர வேண்டுமென்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றே எம் இறைவா, குடும்பங்களின் கணவன் மனைவி தங்கள் வாழ்வில் இயேசுவை மையமாக கொண்டு ஒற்றுமையுடன் வாழவும், தங்கள் குழந்தை செல்வங்களை நல் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்க்க வேண்டிய அருளை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதி பெறலாயம் இறைவா, எங்கள் ஆட்சியாளர்கள் உம் ஞானத்தை பெற்று அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம் ஆகிய நற்செயல்களின் மதிப்பீடுகளின்படி தங்கள் மக்களுக்கு சேவை செய்யவும், அனைத்து மக்களையும் மனித நேயத்துடனும் இனம், மொழி, மதம் வேறுபாடின்றி வழிநடத்தவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கமும் கருணையும் கொண்ட கடவுளே, எங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றோம் என்று நம்பிய அன்னாளின் அடிச்சுவடுகளின் வழியாகவும் தீய ஆவியிலிருந்து விடுதலை பெறுகின்றோம் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமை ஏற்று ஆசீர்வதித்து எங்களை நிலை வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலி பீடம்
பச்சனை மலராய் மலர்ந்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரையை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கவையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும்.
தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் களமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாகின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டேனா, என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன், வா நீ வா. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. பூதாரி மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றமா. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.